ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. களத்தில் 101 பெண்கள் உட்பட 1031 வேட்பாளர்கள் உள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் உள்ளது. தற்போது நயாப் சிங் சைனி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. எனினும் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி என மும்முனை போட்டி நிலவுகிறது. முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சித் தலைவர் பூபேந்திர சிங் ஹூடா, இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் அபய் சிங் சௌதாலா, ஜனநாயக ஜனதா கட்சியின் துஷ்யந்த் சௌதாலா, ஆம் ஆத்மி கட்சியின் அனுராக் தண்டா ஆகிய நட்சத்திர வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் சார்பில் ஜூலானா தொகுதியில் போட்டியிடும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஹரியானாவில் இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக உள்ளது. அத்துடன் கடந்த செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.